ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சுதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7 விதமான சட்னி ரெசிபி. ஒரு வாரத்துக்கு 7 விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியும் பூண்டு வச்சு ஒரு சட்னி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவுமே யம்மியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ரெண்டு பூண்டு நம்ம உரித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வரமிளகாவோட நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலருக்காக ப்ளஸ் 4 தக்காளி. ஸோ 4 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சட்னியை பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். தக்காளி அப்புறமா பூண்டு மட்டும் இருந்தால் போதும். இந்த சட்னியை ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்து இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்டியை போட்டு நல்லா கிளற போகிறோம். ஸோ அது அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் அது நல்லா சுண்டி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கடாயிலேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான சூப்பரான சட்னி. டக்குன்னு ஒரு சட்னி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சட்னியை ப்ரிஃபர் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் இந்த சட்னியோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தக்காளி தொக்கு சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாங்க. தண்ணி ஊற்றாமையே அப்படியே வதக்கிட்டே இருங்க. ஸோ அந்த எண்ணெயிலேயே வதங்க போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கட்டியாக தொக்கு பதத்துக்கு வந்துடும். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இட்லி இல்லை தோசை சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். தயிர் சாதம் இந்த வெரைட்டி ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இதோட கொஞ்சமாக சாதத்தை போட்டு நீங்கள் வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சியும் சாப்பிட்லாம். எல்லா விதத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பண்ண போகிறது நெல்லிக்காய். ஸோ இந்த சீசனில் நெல்லிக்காவே நிறைய கிடைக்கும். நெல்லிக்காய் ஆக்சுவலாக நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு நிறையவே இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். ஸோ இதுக்கு நான் ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதில் நெல்லிக்காய் சட்னி ரொம்ப சூப்பராக பண்ணலாங்க. ஆனால் சும்மாவே நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தெரியாமல் சட்னியோட சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுக்கிட்டாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இது லேசாக வதங்கினா போதும். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கரிய ஆரம்பிச்சிரும், அந்த பருப்பெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும். அதனால் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதுக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும்னு கிடையாது. பட் நெல்லிக்காய் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால ஸோ நம்ம எல்லாமே இந்த பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வேணும்னா வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் 4 நெல்லிக்காவையும் சேர்த்துருங்க. ஸோ உங்களுக்கு நெல்லிக்காயோட புளிப்பை பொறுத்து நீங்கள் நெல்லிக்காய் அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம் இல்லை கூட்டிக்கலாம். நான் 4 நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எந்த தக்காளியோ புளியோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த நெல்லிக்காயோட புளிப்பு தான் நல்லா இருக்கும். இது லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். ஸோ கொத்தமல்லி, புதினா இதோட சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நான் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துருக்கேன். துருவன தேங்காய் நீங்கள் ஒரு 1/4 கப்பு இல்லை 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. ஏன் வதக்குறோம் அப்படின்னா நம்ம நல்லா தேங்காவையும் வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த சட்னி டக்குன்னு கெட்டு போகாது. அதுக்காக அப்படியே வெறுமன பச்சை தேங்காவை போட்டோம் அப்படின்னா வேகமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறமா நான் கொத்தமல்லி கையில் வச்சு இந்த கொத்தமல்லி போட்டாச்சு. அதுக்கப்புறமா கடைசியாக புதினா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் புதினா ஆட் பண்ணலை. பட் புதினா சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பரான நம்மளுடைய நெல்லிக்காய் சட்னி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.
நமக்கு தினமுமே என்ன அப்படின்னா என்ன சட்னி வைக்கலாம், என்ன குழம்பு வைக்கலாம், இதுதான் வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃபோட கவலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சட்னியை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே மாதிரி சட்னியாகவும் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதாவது அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி மாதிரியும் இருக்காது, கொத்தமல்லி சட்னி மாதிரியும் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நீங்கள் தக்காளி சட்னி இல்லை வேறு ஏதோ வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிறது வந்து கொத்தமல்லி சட்னி தான். கொத்தமல்லி சட்னிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஏன் அப்படின்னா தக்காளி வெங்காயம் போட்டு நார்மலாக கொத்தமல்லி சட்னி நம்ம பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம வந்து தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்லேயே நம்ம நிறைய சட்னி ட்ரை பண்ணலாம். உளுத்தம்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு போட்டுட்டு நீங்கள் கொத்தமல்லி சட்னி இல்லை புதினா சட்னி, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ பச்சை மிளகா சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் லேசாக வதக்கி விட ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க, அதாவது கருக ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் லேசாக வதக்கிட்டு பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு சேர்த்துட்டு அப்புறமா இந்த கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. கடைசியாக துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க, புளி, அவ்வளோதாங்க. சூப்பரான சட்னி. இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்க போகுது? 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் புளி சேர்த்துருக்கேன். ஸோ புளி வந்து எப்போயுமே நீங்கள் கொத்தமல்லி இல்லை புதினா இல்லை வந்து எந்த ஒரு வெஜிடபிள், அதாவது கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் சேர்க்கும் போது நீங்கள் புளி சேர்த்து பாருங்கள். அதனுடைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் ஆகும். அதுக்காக தான் நம்ம மெயினாக புளி சேர்க்கறது. அண்ட் இன்னொன்று வந்து தக்காளி வந்து நம்ம எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணால் ஒரே மாதிரி தக்காளி சட்னி மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதை லேசாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக வந்து வதக்கி விட்டுட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சூப்பரான கலரில் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா யம்மியாக க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து தாளித்து கொட்டிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதையும் இட்லி தோசையோட எதோட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிறது பாசிப்பருப்பு சட்னி. ஸோ நார்மலாக நம்ம பாசிப்பருப்பு வச்சு சாம்பார் ஈஸியாக வச்சுருவோங்க இட்லி தோசைக்கு. அதை வச்சு ஈஸியாக எப்படி ஒரு சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா வந்து லேசாக வறுத்து எடுத்துருங்க. நீங்கள் இதுக்கு பாசி பருப்புக்கு பதிலாக பாசி பயிரும் சேர்த்துக்கலாங்க. பச்சை பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் லேசாக இப்படி வறுத்துட்டு இந்த மாதிரி சட்னி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன், அப்புறமா பூண்டு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு செய்யலாம், இல்லை வந்து உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு செய்யலாம். ஸோ ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நமக்கு வந்து சட்னிஸ் கிடைக்கும். இதில் பூண்டு சேர்த்தாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு வந்து கருக ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அப்புறமா நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நான் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். நல்லா வந்து அது தக்காளி வந்து மசிய வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைக்க வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளான சட்னி. எல்லாருமே வந்து சட்னி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் தான் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி சட்னி பண்ணும்போது டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம சட்னி பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அதுவும் இந்த சம்மர் சீசனில் நம்ம கிச்சனுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அதனால் டக்குன்னு முடிகிற மாதிரி ஒரு சட்னியை பண்ணிவிட்டு வந்து நம்ம வெளியில் உட்காந்துக்கலாம்.
ஸோ அதனால் இந்த மாதிரி சட்னி எல்லாமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டாலும் நமக்கு போர் அடிக்குங்க. அதனால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நான் கொடுத்துருக்கிற 7 வகை சட்னியும் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், தாளித்து கொட்டியாச்சு. நம்மளுடைய சூப்பரான பாசிப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. வாழைத்தண்டு வீட்டில் கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிடாத ஒரு ரெசிபி தான். ஸோ அந்த வாழைத்தண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு மோரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாழைத்தண்டு பொரியல் வச்சா நிறைய குழந்தைங்க சாப்பிட்றதே கிடையாதுங்க. பட் இவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துருங்க, துவையலாக செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இதன் லேசாக வதக்கிக்கலாம். அப்புறம் இதோட வந்து கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு இஞ்சி. ஸோ நம்ம இதை வந்து பூண்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இஞ்சி மட்டும்தான். இதை வந்து நீங்கள் வந்து தயிர் சாதம் இல்லை எந்த வெரைட்டி ரைஸோடையும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நான் 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் கட்டியாக அரைச்சிட்டு துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைத்தண்டு வந்து நமக்கு வந்து அந்த பொரியல் செஞ்சோ இல்லை கூட்டு செஞ்சோ இல்லை குழம்பு செய்யும் போதோ நிறைய குழந்தைங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வரமிளகாவும் போட்டாச்சு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் வதக்கியாச்சு. அப்புறமா கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டு மோர்லேயே வச்சுருக்கிறதுனால அது கருப்பாகாமல் இருக்குது. ஸோ அந்த வாழைத்தண்டையும் நம்ம வந்து போட்டுட்டு லேசாக வதக்கிட்டு இதில் புளி மட்டும் சேர்த்து தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபிங்க. 5 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இந்த சட்னியை. அவ்வளோதான் பாருங்கள். இந்த வாழைத்தண்டு கொஞ்சம் பாதி அளவாவது வேகணும், இல்லை அப்படின்னா நம்ம சட்னி அரைச்சி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி இருக்கும். அதனால் லேசாக வெந்ததுக்கப்புறமா நம்ம சட்னி அரைக்கலாம். இந்த இந்த வாழைக்காய், வாழைப்பூ, அப்புறமா இந்த வாழை சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து கொஞ்சம் டக்குன்னு கருத்து போயிடும். அதுக்காக லேசாக ஹாஃப் பாயிலாவது பண்ணிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும் போது அந்த கலர் வந்து அப்படியே வந்து ரீட்டைன் ஆகும். அவ்வளோதான். நான் ஏற்கனவே தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இதோட போட்டு அரைச்சிட்டு தாளித்து கொட்ட வேண்டியதான். யம்மியான ஒரு சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். கடைசியை பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் சட்னி. ஸோ பெப்பரில் எப்படிங்க சட்னி பண்ணுறது, நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் பெப்பர் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சா கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெப்பருடைய ஃப்ளேவர் வந்து இந்த சட்னியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்து நீங்கள் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டோடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா வந்து நான் ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணவும் செஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா 1 இல்லை 2 வரமிளகா சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் மிளகு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போட்டுட்டு நீங்கள் வரமிளகா கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல, பூண்டு சேர்க்க போகிறதில்ல, எதுவுமே இல்லைங்க. அடுத்து ஒரு 3 தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மசீர வரைக்கும் நல்லா வந்து வதக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோன்னா ஒரு சூப்பரான மிளகு சட்னி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லைங்க. இதை செய்கிறதுக்கு எப்படியோ ஒரு 2 மினிட்ஸ், அதாவது தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆனாலுமே இது வதக்கிறதுக்கு 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளுடைய மிளகு சட்னி, அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து இந்த சட்னியில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து சூடான இட்லியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கடைசியில் நீங்கள் தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், ஒன்றும் நல்லா தான் இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போதும் இதை கொஞ்சம் கட்டி அரைச்சிட்டு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க.
அப்புறம் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது கம்பு வச்சு ஒரு சட்னிங்க. எல்லோரும் கம்பு வச்சு தோசை சப்பாத்தி இதெல்லாம் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள். இது கம்பு கார சட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எவ்வளோ கம்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கணும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்க போகிறேன். ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா வறுத்துக்க போகிறேன். ஸோ இதை நல்லா வறுக்கும் போது அந்த ஃப்ளேவர் அந்த சட்னியில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வறுத்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதுலேயும் நம்ம தக்காளி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை புளி போட்டு செய்ய போகிறோம். ஸோ புளி நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் சேர்க்க வேண்டிய இதுக்கு சேர்த்து தான் ஆகணும். எப்பயுமே தக்காளியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அதுவும் மெயினாக இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே இந்த நிறைய தக்காளி எடுத்துக்கிறதுனாலையும் வரும். ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ தக்காளிக்கு கொஞ்சம் லீவ் விட்டுட்டு கொஞ்சம் இந்த புளியையும் சேர்த்து பாருங்கள். புளிக்கு பதிலாக நீங்கள் நெல்லிக்காய் இல்லை குடம்புளி இந்த மாதிரி நீங்கள் எதுவும் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் நான் பூண்டு, வெங்காயம், வரமிளகா, தேங்காய் அவ்வளோதான். கடைசியாக புளி அவ்வளோதான். இதை லேசாக வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா அந்த கம்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்க வேண்டியதுதான். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் கலரே எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா பாருங்கள். இதில் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை விட இந்த சட்னிக்கு வர மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த 7 விதமான சட்னி ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.